ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது நைட் ஆனாவே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய குசு குசுன்னு ரகசியங்கள் பேசுகிறதும், அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறதும், அ இந்த மாதிரி நடக்கிறதுனால ஒருவேளை வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துட்டு வாலண்டரா பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று வருது. ஏன்னா இந்த பிராங்க்னு ஒன்று வச்சாங்க பாருங்க, அதில் தத்ரூபமாக இவங்க நடித்ததுலேருந்து நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நடிப்பு மாதிரியே தெரியுது. இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுலேயும் அவ்வளோ தத்ரூபம் நடிக்கும்போது அப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டவுட் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒருவேளை அத்தனையும் நடிப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் விஷாலும் பேசக்கூடிய விஷயங்கள் காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு அருண்குமார் கூட தான் வந்துட்டு அருண் கூட தான் உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்துட்டு ஒரு லவ் சாங் பாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க திடீர்னு வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. அப்பப்போ 2 பேரும் பேசும்போது நீங்க நல்லா லைவ் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். கேமராவ பார்க்குறாங்க. ஏன் கேமராவ பார்த்து பேசுறாங்க? அப்போ இது பதியுதா? இல்லையா? கேமரா நம்மள பார்க்குதா? இல்லையான்னு நெனச்சு பண்றாங்களான்றது தெரியல. நம்மளுக்கு டவுட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்துட்டு வாலண்டரா இந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன். இந்த லவ் மேட்டர வந்து ஜாக்லின்கிட்ட ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சுது. பக்காவா இது வந்து கண்டிப்பா ஒரு கன்டென்ட்டுக்காக பண்றாங்க. ஏன்னா, அவங்க வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். போன வாரம் நம்ம எஸ்கேப் ஆனது பெரிய விஷயம். அதனால ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாரி ஆரம்பிச்சாங்க. பட் ஜாக்லின் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச இப்ப சாச்சனாக்கு தெரிஞ்ச மாரி தான். போய் எல்லார்கிட்டயும் சொல்ருவாங்க. ஆனா நல்ல வேளை இது வந்து வெளிய எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு விஷயம்ன்றதால விஜய் விஷால்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் விஷால்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா மேபி அத வந்துட்டு அவர் வந்து மேபி அத கன்டின்யூ பண்ணியிருக்கலாம். ஏன்னா, நேத்து இந்த ரூல்ஸ் பிரேக்ன்ற விஷயம் பயங்கர பூதாகரமா வெடிச்சது. சாச்சனா கிட்ட வந்து பிக் பாஸே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஊட்டி உறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு. அதை மீறியும் நம்ம தர்சிகா பரவாயில்ல ரூல் பிரேக் ஆனாலும் நான் வந்து விஜய் விஷாலுக்கு ஊட்டுவேன்னு சொல்லிட்டு ஊட்டினாங்க. அவரும் ஒரு ஃபீலிங்கில் பார்த்தாரு. என்னையா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவருக்கும் வந்து சரி ஓகே இவங்க ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணுறாங்க. நம்மளும் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் திடீர்னு காலையில் வந்து உட்காரும்போது தீபக் வந்து கேட்டிருப்பாரு. இன்னும் உன் ஃபேஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏதோ புத்துணர்ச்சியாக இருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வெக்கப்பட்டிருப்பாங்க. ஆஹா என்ன வெக்கலாம் போடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப பொறுமையாக அங்கே வந்து டாஸ்க்கு படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் அப்படியே இரைச்சலா இருந்துச்சு. பழைய தர்ஷிகாவா இருந்தாங்கன்னா, "கொஞ்சம் சைலண்டா இருங்க" அப்படி கத்தியிருப்பாங்க. இது புது தர்ஷிகாவாம். ஏன்னா கன்டென்ட் இல்லையா? அதுவும் லவ் ஃபீலிங் இருக்கிறதுனால, அப்படியே சிரிச்சுட்டே நின்னுட்டுருந்தாங்க. ஒரே அதிசயமா இருந்துச்சு. "என்னடா அது ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு. அ இந்த மாரி இருக்கும்போது, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த ஜாக்லின் போயிட்டு விஜய் விஷாலுக்குள்ள சொல்லும்போது, விஜய் விஷாலுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஆஹா! இது வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது போல இருக்குன்னு. இதில வேற ஜாக்லின் வந்துட்டு, "உன் கண்ல அந்த ஒளி தெரியுதாம்." "என்ன ஒளி தெரிஞ்சுது?" இப்படி வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, உ கூட இருந்துகிட்டு அப்படியே ஏத்தி விடுறது. ஜகஜோதியா அவங்க அவங்க நம்மளுக்கு என்ன நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சேர்த்து வைக்கிற மாரி வந்துட்டு கோத்து விட்டுருவோம். நம்ம வேடிக்கை பார்ப்போன்ற மாரி. அவங்க இன்ஃபாக்சுரேஷன்ல சேர்ந்துட்டு கடைசியில அவங்களுக்கு பிரச்சனையாயி அவங்க பிரிஞ்சுட்டு போறதும், இதுவும் அலைச்சலாவும் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஜாலியா இருப்பாங்க. "எப்படி சேர்த்து வச்சது எப்படி?" அப்படின்னு. ஆக்சுவலா அது மாரி இருந்திருக்கவே இருந்திருக்காது. சும்மா பார்க்கும்போது ஒரு தோணும்ல, ச்சே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு. அத அப்படியே பெருசா போகும். "ஏய் உனக்கு உண்மையிலே அவன் மேல காதல் இருக்கு." "ஏய் இல்ல இருக்கு. நீ நம்பு, நீ நம்பு, நீ நம்புன்னு" சொல்லிட்டு மண்டைய போட்டு குழப்புறது. இப்போ வந்து 2 பேரும் வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் அது. அதிலேயே சொல்லிட்டாரு. வந்துட்டு எனக்கு வந்து அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் அப்படின்னு. "ஏய் என்னடா சொல்ற? எனக்கு என்னமோ உன் கண்ல தான் தெரியிற மாரி இருக்கணும்னு" இவன் போய் ஜொல்லு ஊத்துற மாரி இருக்குது. "ஏய் நிஜமாவா? என் கண்ல அப்படி என்ன தெரிஞ்சுது?" "என்னய்யா நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கப்பான்ற" மாரி இருந்துச்சு. நீ என் அம்மா மாரின்ட்டு இப்ப இது பண்ணிட்டாரு. இப்ப இங்க தர்ஷிகா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அத நீ என்கிட்டயே டைரக்ட்டா சொல்லலாமே. ஏன் நீ ஜாக்லின் மூலமா சொல்றேன்றாரு." இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு டைரக்ட்டா உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல தர்ஷிகா வந்துட்டு ஜாக்லின் மூலமா சொன்னது உங்களுக்கு புடிக்கலையா? என்ன வர்றீங்க? ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலான்றாரு. அதே மாரி எனக்கு வந்து உன்னையும் பிடிக்கும், அன்ஷிதாவ பிடிக்கும். ஏன்னா நீங்க நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் குடுத்துருக்கீங்கன்றாரு. ஆனா எனக்கு வந்து இந்த லவ்ல வந்துட்டு இது இல்ல. ஒரு நட்பாவா வந்து கொண்டு போயிரலாம். உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன். ஃபியூச்சர்லயும் உனக்காக நான் இருப்பேன்றாரு. புரியல எனக்கு. இப்போ வந்துட்டு இந்த பிக் பாஸ் கேம்க்குள்ள காதல் வேணான்னு சொல்ல வராரா? இல்ல எனக்கு ஆல்ரெடி வெளியில ஆள் இருக்கு. வேணான்னு சொல்றாரா? ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. அத சொல்றாரா? இல்ல நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். இந்த பிக் பாஸ் கேம்க்குள்ள வந்து அந்த லவ் காமிச்சேன்னா, அது கேமா போயிடும். வெளியில நம்ம போய் உண்மையா லவ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராருன்னு தெரியல. ஆனா இங்க மறுக்கிறாரு. அவங்க வந்துட்டு இத தெரிஞ்சவனும் சுதாரிக்கிறாங்க. இல்ல நான் ஆக்சுவலா வந்துட்டு இத வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லல. நாம சும்மா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது, அத புடிச்சுட்டு இந்த ஜாக்லின் சொல்ட்டாங்க. தர்ஷிகா. அது எப்படி? ஜாக்லின் கிட்ட இவங்க சொல்லும்போது, ஜாக்லின் ஒரே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்கல்ல. "ஏய் மச்சான் எனக்கு ஜாலியா இருக்குடா" அப்படின்ட்டு. என்னையா நடக்குது அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பக்கா வந்து கன்டென்ட் தான்.
மற்றபடி ஃபீலிங்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நைஸ் ஃபீலிங் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசியிருந்தாங்களா ஜாக்லின் கிட்ட எல்லாமே பொய். போலித்தனமாக பண்ணுற மாதிரி பக்காவாக தெரியுது. அதேமாதிரி விஜய் விஷாலுக்கு எல்லாமே இருக்குது. அதேமாதிரி அவர் வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுற்றுற ஆள் கிடையாது. அவர் வந்து எப்படின்னா காதல் மன்னன் அவருக்கு நினப்பு. நிறைய பெண்கள் கூட பேசிகிட்டே இருக்கும். ஒரு சில பேர் தான் அப்படி தான் இருப்பாங்க. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அந்த விஷயங்களாக இருக்காது. எல்லா பொண்ணுங்கிட்ட ஜாலியாக பேசலாம் சந்தோஷம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் மாதிரி இருக்கார். அப்படின்னும் ஒரே ஒரு கூண்டில் போய் மாட்டிக்கிற கிளியாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி இப்படி தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு சாட்சராக்காக வந்துட்டு பிஆர் அப்படின்ற விஷயங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்க அக்காவை பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க மாமா சாட்சனா அவங்கள மாமா வந்துட்டு டப்புன்னு வளர விட்டாப்புல. எனக்கு பார்க்குறதுக்கு செம சிரிப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு நான் லைவ் பார்த்தேன் அப்போல்லாம் நடக்கவே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம லைவ் பார்த்தா சொல்லிகிட்டு இருக்கோம். உடனே அவங்க ஏன் அப்படி பண்ணுறேன் ஏற்கனவே பிரச்சனை போயின்னு சொல்லிட்டு லைவை வந்து கட் பண்ண விஷயங்கள் பயங்கரமாச்சு. பட் இருந்தாலும் சாச்சனாக்கு ஓட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று வந்து அந்த ஜாம் பாட்டில் எடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்துட்டு சாச்சனா ஒரு பாட்டில் தான் எடுத்தாங்க. மீதி 3 பாட்டில் எடுத்து ஜாக்லின், மீதி 2 பாட்டில் எடுத்தது நம்ம அன்ஷிதா. இதில் வேறு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் வர போட்டுறாங்க. நான் லைவ் பார்த்தேன் 5 பாட்டில் தான், இன்னும் 6 பாட்டில்னு. பிக் பாஸே வந்து வாயத்தன்னு சொல்லிட்டாரு 6 பாட்டில்ன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம என்னத்த சொல்கிறது? ஒரு சில பேர் வந்து ப்ரூஃப் வேறு கேட்குறாங்க. ப்ரூஃப் வேறுனா நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே அதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி பவர்கிட்ட போய் தட்டி நாங்கள் ஒரு சேர் போட்டு அந்த மூலையில் உக்காந்துக்கிறோம். அவங்க என்னென்ன பண்ணுறதை நாங்கள் நேரடியாக பார்க்கணுங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பொய்யா சொல்கிறாங்க. ஆனால் வந்து சொல்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இந்த சனிக்கிழமை ஆனால் வரும் பாருங்க, ஐயோ அநியாயமாக இருக்கும். சரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஓட்டே வரல சுத்தமாக. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவங்க எப்போ வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளே வராங்களோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக இந்த கேமை பற்றின புரிதலே இல்லை. அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேசுகிற விஷயங்கள், தட்டி கேட்குற விஷயங்கள், வெளிப்படையாக பேசுகிற விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படையாகவும் பேசுறது கிடையாது. ஏதாவது பேச்சு போட்டி மாதிரி வச்சா பேசுகிறது அவ்வளோதான். ஃபிசிக்கல் டாஸ்கில் கலந்துக்கிறது கிடையாது. ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும் அதுவும் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒளியை வச்சு யாரையாவது பக்கத்தில் உட்கார வச்சு மண்டையை கழுவி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி போடுறது, இதே வேலையை பண்ணிட்டு தான் போர் அடிச்சிடும். அவ்வளோதானே ஆனந்தி, வேறு அவங்ககிட்ட சரக்கில் வெளியே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி அவுட்டு, ஒன்றுமே இல்லை. தர்ஷிகா சுத்தம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க தர்ஷிகாவுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. தர்ஷிகாவுக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்க தேவையில்லை. அங்கே வந்து வாய்ப்பை நம்ம தான் வாங்கணும். ஆல்ரெடி இந்த விஜய் சேதுபதியே சொல்லிட்டார், நீங்கள் கேட்டிங்களா, நீங்கள் ஏன் கேட்கல அப்படின்ட்டு. அப்படின்போது இவங்க கேட்கணும். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு கேட்காமே அவங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு. இவங்க போய் கேட்டாங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னாங்க. உடனே வந்து அவங்களும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 3 வாரமாக நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அப்படியே முறைச்சா மாதிரி இருக்காங்க, ஃபேஸு சரியில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நடிப்பு திறமையை காமிப்பாங்க. ஸோ தர்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நல்லா ஓட்டு வந்துட்டு, இப்போ சுத்தமாக ஓட்டே வரவே இல்லை சுத்தமாக. அப்புறம் வர்ஷினி, அவங்களுக்கும் வந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ கொஞ்சம் கீழே போயிட்டுருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணிருக்கு. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் கேர்ள்ஸ் பக்கம் போச்சுன்னா ஆர்ஜி ஆனந்தி தப்பிச்சிருவாங்க. அதுக்கு மேலே இருக்கிற சிவகுமார் வர்ஷினி போயிடுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பாய்ஸாக அடிக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. இருந்துச்சுன்னா சிவகுமாரால் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிற வர்ஷினி அவள் தான் ஒன்றும் இல்லை, இந்த ஆர்ஜி ஆனந்தி ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேருக்கும் டபுள் எலெக்ஷனில் போயிட்டா கூட சிவகுமார் வந்து வீட்டில் இருக்கணுன்றது என்னோடய கருத்து. ஏன்னா சிவகுமாருக்கு வந்து தீபக் மேலே இருக்கிற வன்மத்தை என்ன பண்ணுறாருன்னா விஜய் விஷால் முத்துக்குமரன் இவங்க மூலமாக வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுறாரு. பட் முத்துக்குமரன் வந்து அதை மைண்டில் ஏற்றுக்கிற ஆள் கிடையாது. இந்த காதில் வாங்க அந்த காதில் விட்டுருவார். பட் விஜய் விஷாலுக்கு வந்து நேற்று டென்ஷன் ஆகிட்டு ஸ்நாக்ஸே எடுக்க விடாமல் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தார். அதை வந்து இங்கே வந்து சிவகுமார் வந்து ஆனந்திக்கிட்ட நைட்டு பேசும்போது தெரிஞ்சுது. அதாவது ஊர் 2 போட்டால் கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா இந்த சிவகுமாருக்கு வந்துட்டு அவ்வளோ கோவங்கள் காண்டு இருக்குது. இது ஒரு நாள் கண்டிப்பாக தீபக் மேலே வெடிக்கும். ஆனால் தீபக் வந்துட்டு அந்த டைரெக்டாக இந்த கச்சா முச்சான்னு சண்டை போடுற டைப் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து விலகு போகிற டைப் தான். கொஞ்சம் நாசுக்காக ஊசி ஏற்றுற மாதிரி ஊசி ஏற்றுவாப்பில். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த தர்ஷிகா, இந்த ஆர்ஜி ஆனந்தி, இந்த பவித்ரா, அப்புறம் நம்ம ரஞ்சித் சார், இவங்களாம் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க. சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.